கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசேஷித்த ஆவிகள், ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆவி? விசேஷித்த ஆவி. தேவனால் கொடுக்கப்படுகிற, தெய்வத்தால் கொடுக்கப்படுகிற விசேஷித்த ஆவியினுடைய ஒரு சுபாவங்களாக காணப்படுகிறது. இந்த ஆவியானவர் யார் மேலே தங்கியிருப்பார்? அவர் மேல் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்ட அந்த அவர் மேல் என்று சொல்லும்போது அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அவர் மேலே இந்த பிரதான ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர், வல்லமை நிறைந்த ஆவியானவர், சர்வ வல்லமை படைத்த ஆவியானவர், முழு மனுக்குலத்தை மீட்டெடுக்கும் ஆவியானவர் தங்கியிருப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டதான் ஒரு பிரதான ஆவியினால் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் எப்படி இந்த பூமியில் வந்தார், எப்படி வெளிப்பட்டார்? அதுக்கு மேலுள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் என்று சொல்லி. அப்போ ஈசா என்கின்ற சொல்லும்போது, அந்த ஈசா என்று சொல்லும்போது ஈசாவின் வழியில் வந்த தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். அப்படியாக அவர் தேவனுடைய பிரதான விசேஷ வல்லமைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, கிருபைகளை பெற்றுக்கொண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முழு மனுக்குலத்திற்காக அவதரித்து பலவிதமான துன்பங்களை, வேதனைகளை, நெருக்கங்களை, கஷ்டங்களை அனுபவித்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி முழு மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அவர் அப்படியாக தேவனுடைய பிரதான விசேஷ வல்லமை, ஆவியின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை அவருக்குள் காணப்பட்டபடியால் அவர் அப்படியாக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நமக்குள் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அதே அனுபவத்தை தந்து இந்த கடைசி நாட்கள் நம்மை நடத்த, பலப்படுத்த அவர் விரும்புகிறார். நாம் கூட இந்த விசேஷ அனுபவத்தில் அந்த கடைசி நாட்கள் நிறைந்தவர்களாக நாம் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை உணர்வு அருளும் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஆலோசனை பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அறிவையும் அவருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு என்று நாம் எழும்ப வேண்டும், ஆண்டவருக்கு என்று கிரியைகளை செய்ய வேண்டும். அவருடைய வல்லமை வரங்களால் நிறைந்தவர்களாக விசுவாசத்தில் பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் கூட நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் நாம் கூட இந்த நாட்களில் தேவனுக்கு என்று எழும்ப இந்த அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவின் பிரதான வல்லமை நமக்குள் வரும்போது இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்பட்ட எல்லா அனுபவமும் ஒரு மனிதனுக்கு தந்து தேவாதி தேவன் நம்மை நடத்த அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். இந்த பிரதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த கடைசி நாட்கள் கூட நாம் வாஞ்சிப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் பிரதான பலத்தினால் நிறைந்தவர்களாக நாம் அவருக்கு என்று எழும்பி கிரியை செய்து தேவனை உயர்த்துவோம். கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசும் நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.